இப்போ உண்மையான ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கூட போகிறேன். இவரை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக இவர் இந்த ஐடென்டிட்டி அந்த அளவுக்கு விரும்ப மாட்டார் இதை காயின் பண்ணுறது. பட் ஸ்டில் நம்மளுடைய நீலம் மேடைக்கு அவர் தான் முதல் முறை வராரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற பசங்களுக்கு எத்தனை பேருக்கு இவரை பற்றி தெரியும்னு தெரியாது. இவர் வந்து ஒரு ஐஏஎஸ். குறிப்பாக ஒரு 2012 நக்சல்களால் கடத்தப்பட்டார் இவர் வந்து இவர் இருந்த அந்த முக்கியமான சுக்மா அப்படிங்கிற மாவட்டத்தில் அந்த மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்த மிக முக்கியமான ஒரு ஐஏஎஸ். முதல் முறையாக நம்மளுடைய நீலம் பண்பாடு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். தொடர் அலெக்ஸ் பால் மேனன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக வானத்துக்கு கீழே இருக்கும் அனைத்து விஷயங்களை பற்றியும் கருத்து சொல்லக்கூடிய எங்கள் அண்ணன் தலித் மக்களின் கல்வி, பொருளாதாரம், வரலாறு குறித்து பேசியும் தொடர்ந்து எழுதி வருபவர். அடிப்படையில் இவர் ஒரு வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தில் கிடைக்கப்பெறும் பிரிட்டிஷ் ஆவணங்களை கொண்டு தலித் வரலாற்றில் அறியப்படாத பக்கங்களை கவனப்படுத்தி வருகிறேன் என அவரை எழுதி கொடுத்திருக்கிறார். ஏபி ராஜசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்களையும் நம்ம இதில் இன்வால்வ் பண்ண நினச்சோம். ஒரு தனியார் கல்லூரி ஒன்றில் ஆங்கில இலக்கியத்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் இவர் பெண்ணியம், கோட்பாடு, விளிம்புநிலை மக்கள் குறித்த ஆய்வுகள் மற்றும் மொழிபெயர்ப்புகள் செய்து வருகிறார். புஷ்கரணி துர்கா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக கோல்ட்ஸ்மித் லண்டன் பல்கலைக்கழகத்தின் ஆங்கிலத்துறையில் முனைவர் பட்டம் மேற்கொண்டு வரும் இவர் தமிழ் பௌத்தவம் குறித்தும் தலித் தாக்கங்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வருகிறார். ஸ்டாலின் ராஜாங் அவர்களின் மாணவர்களாகிய ஆதவன் பழனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. இவங்க பேச போகிற தலைப்பு என்னென்னா அம்பேத்கரை தொகுத்து அது என்ன ஃபிலாசபியை முன்வைக்குது அப்படிங்கிறத 4 பேர் ஒரு 4 விதமான டைனமிக்ஸில் வந்து பேச போகிறாங்க. ஏபிஆர் வில் கியூரேட் த ஷோ. ஏபிஆர் ப்ளீஸ் ப்ரொசீட். அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கங்கள். பிரபா சொன்ன மாதிரி தொகுத்து வழங்குறதுக்கு இது இல்லை, அவன் அதை கவனிக்கல. அது தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்ட்டு அவனாவே அவன் கவனிக்க தலைப்புன்னு தெரியல அவனுக்கு. அது என்ன பேச போகிறாங்கன்னு அவன் யோசிக்கல. அது ஆக்சுவலாக சரி மனசில் அவன் நினைக்கிறது சொல்லிட்டான். ஆனால் அது விஷயம் அது இல்லை. ஏன்னா தொகுத்து 70 வருஷமாக நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். என்ன இந்த யோசித்தோம் அப்படின்னா, இந்த முறை கடந்த சில ஆண்டுகளாக ஒரு 10 ஆண்டுகளாக நிறைய ஆய்வுகள் வந்து அம்பேத்கரியம் குறித்து வந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுதும். வெறும் இங்கே மட்டும் இல்லை, ஆங்கிலம் பல மொழிகளில், ஃப்ரெஞ்சு முதற்கொண்டு பல மொழிகளில் அம்பேத்கரியம் குறித்து நிறைய ஆய்வுகள் வந்து கொண்டே இருக்குது. இப்போது நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவாக சொல்ல வரல, மார்க்சியம் எப்படி உலகம் முழுதும் தத்துவமாக உருமாறி இருக்குது, எல்லா இடத்துக்கும் பொதுவானதாக இருக்கும், அது மாதிரி அம்பேத்கரியம் அனைத்து இடங்களுக்கும் ஒரு பொதுவான தத்துவமாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கான ஸ்பேஸும் அது இருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போது பர்டிகுலரில் அந்த பிளாக் அமெரிக்கன்ஸ் பற்றி ஒரு புத்தகம் சமீபத்தில் காஸ்ட் இசபெல்லா வில்கர்சன் அவங்க எழுதின புத்தகங்களில் கூட சொல்லியிருக்காங்க. பிளாக்ஸ் ஒருவேளை காந்தியை விட அம்பேத்கர் அப்பயே கையில் எடுத்திருந்தால் இன்னும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும்னு அவங்க குறிப்பிட்றாங்க இந்த நூலில். அதுமட்டில் இன்றைக்கி இருக்கிற இந்த ஒரு ரைட் விங், அந்த ஃபாசிசம் இங்கே மட்டுமே, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுசுமே இருக்குது. இப்போ ஒரு டெமோக்ரஸி, ஜனநாயகம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு கேள்விக்குறியாகி தான் இருக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, இப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம் நம்மளும். அமெரிக்காலையுமே வந்துட்டு திருப்பி ட்ரம்ப் வர்றதுக்கான ஒரு கால சூழல். ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு டவுட் உருவாகிருக்கு ஜனநாயகத்தின் மீது. அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர், யாராவது ஒருத்தங்க ஸ்ட்ராங்காக இருந்துட்டு வருவாங்களா அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்குது. யூரோப்லேயும் அப்படி தான் இருக்குது, மற்ற நாடுகள்லையும் அப்படி தான் இருக்குது. இப்போது அம்பேத்கர் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பல விஷயங்கள் அவர் பேசியிருந்தாலும் எழுதியிருந்தாலும் அவர் ஒரு பியூர் டெமோக்ராட், ஒரு லிபரல் டெமோக்ராட். டெமோக்ரஸி மேலே ஒரு பயங்கர தீராத ஒரு நம்பிக்கை கொண்டவர் அவர். அப்போது அவர் இந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம பொசிஷன் பண்ண முடியும், அவரோட சித்தாந்தங்களை என்ன ரோல் ப்ளே பண்ண முடியும்? இப்போ நம்மளோட கான்வர்சேஷன் டயலாக்ஸே பார்த்திங்கன்னா கடந்த நிறைய விஷயங்கள் கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட்டில் தான் தீர்க்கப்படுது, பல அடிப்படை உரிமைகள் மாற்றியமைக்கப்படுது, புது உரிமைகள் வருகிறது. இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து எங்கே அதுக்கான சோர்ஸ் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர்கிட்ட தான் எடுக்கிறாங்க. வார்த்தைகள்லேருந்து இப்போ வந்துட்டு அலெக்ஸ் வந்துட்டு அதை பற்றி பேச போகிறாரு, அவர் டாப்பிக்காக பேச போகிறாரு. அதுக்கப்புறம் ஆய்வுகள், சமூக ஆய்வுகள், வரலாறு ஆய்வுகள். இப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜெனட்டிக் ஸ்டடி மூலமாக இந்தியாவுக்குள்ளே யார் வந்தாங்க, யார் ஒரிஜினலாக இங்கே இருந்தாங்க, இது மாதிரி விவாதங்கள்லாம் நடக்குது. இதில் வந்துட்டு அவர் சொன்னது ஒரு முக்கியமானது வந்துட்டு ஆரியர்கள் இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் அப்படி தான் ஒரு வரலாறு இருந்தது. அன்றைக்கி கவுண்டராக வந்துட்டு அவர் சொன்னார், அப்படி நம்பலை நான்,
இங்கே ஒவ்வொரு வேவை தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கலப்பினங்கள் ஏற்பட்டிருக்கு. ஏதோ ஒரு காலகட்டத்தில் தான் இது வந்து இந்த கலப்பு நின்று இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 70-60 வருஷத்துக்கு முன்னால் இந்த விஷயங்களை சொல்கிறார். 80 வருஷத்துக்கு முன்னால் அன்றைக்கி வந்து பெரிய லெவலில் ஜெனட்டிக் ஸ்டடி இல்லை, பெரிய லெவலில் வரலாறு ஆய்வுகள் இல்லை. அவர் வாசித்தது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஒரிஜினல் சிந்தனையாளர்னு கூட சொல்லுவோம் பல விஷயங்களில். இன்றைக்கி வந்துட்டு ஜெனட்டிக் ஸ்டடி அதெல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அப்போ நம்ம இங்கே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல, இதை நம்ம வந்து கண்டிப்பாக இதை மாற்றியும் பார்க்கணும், கவுண்டராகவும் பார்க்கணும். இதேமாதிரி நீ பல விஷயங்களில் பார்க்கலாம். இப்போ அம்மா வந்துட்டு ரொம்ப சிறப்பாக அவங்க உரையை வந்துட்டு கடைசி உரைகள் வந்து திருப்பி அந்த அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் பற்றி அவங்க பேசினாங்க. நானும் ரஞ்சித் மதியம் கூட பேசும்போது கூட வேறு யாருக்குமே இல்லாத ஒரு ஸ்டேக் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் மேலே இருக்குது. கான்ஸ்டிடியூஷன்ன்றது ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அது ஒரு எழுத்து அப்படின்றது இன்னும் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு ஐடியா. அது ஒரு ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நவீனமான, ரொம்ப மாடர்னான, ரொம்ப டிரான்ஸ்ஃபார்மேட்டிவான ஐடியா. அதுக்கு முன்னால் இந்த சமூகத்தில் வந்துட்டு சமத்துவம், நம்ம பேசுகிறவங்கள நீதி, இதெல்லாம் எதுவுமே இல்லை. அன்றைக்கி வந்து ஒரு பப்ளிக் மாராலிட்டி, பொதுமக்கள் நான் நினைக்கிறேன் அதுதான் சட்டம். அந்தந்த பகுதிகள் ஒரு சட்டம், இந்தியாவோட அனைத்துக்குமான ஒரு சட்டம், அனைத்துக்குமான ஒரு சித்தாந்தம், இது மாதிரி உருவானது வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் மூலமாக தான் நமக்கு வந்திருக்கு. இங்கே தான் இதெல்லாம் உறுதிப்பட்டும் இருக்குது. இது வந்து அதனால தான் அவர் அவ்வளோ கவனம் எடுத்துக்கிட்டு அவர் உடல்நிலையும் ரொம்ப மோசமான காலகட்டத்தில் கூட ஒவ்வொரு வார்த்தையும் லிட்டராக செதுக்கியிருக்காருன்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு நம்ம கடந்து போயிடலாம், அங்கேருந்து எடுத்தாங்க இங்கேருந்து எடுத்தாங்க, அப்படி இல்லை. இங்கே தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம பேசுகிற மொழியும், மேடம் பேசுகிற மொழியாக இருக்கட்டும், இல்லை உத்தரப்பிரதேசில் இருக்க தலிதாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டத்து மேலே ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு இருக்குது. இன்றைக்கி தான் அதை வந்து பொது சமூகம் வந்து ஓன் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ சமீபத்தில் இந்த காங்கிரஸ் பிரச்சாரங்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், கான்ஸ்டியூஷனுக்கு பிரச்சனை வருதுன்றது இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம ரொம்ப வருஷமாக அதை கத்திட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமாக அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்மளோட சிலைகளில் கான்ஸ்டியூஷன் தான் கையில் வச்சுட்டு இருக்கிறாரு. கான்ஸ்டியூஷன் டேன்னு ஒன்று பாஜக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலுமே அதை ஓன் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கிறது நம்ம தான், வேறு யாருமே தலித்துகள் தான், வேறு யாரும் பெருசாக அதை கொண்டாடலை. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அது ரைட்டிங் ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக அதை நம்ம பார்க்கல. இப்போ காலையில் இப்போ சார்கிட்ட பேசும்போது கூட சொல்லிட்டு இருந்தார், முதல் சில 32 வரைக்கும் இருக்கிற அந்த ஷரத்து, அப்புறம் வந்து சமூகம் சொன்னோம் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயங்களை கடந்துட்டோம். இன்றைக்கி அந்த கேள்விக்கு வந்து ஒரு 100 வருஷம் பழைய கேள்வி விடைகள் அது. இன்றைக்கி அதுக்கான காலம் இல்லை. இன்றைக்கி வந்து ரொம்ப ஐடென்டிட்டி வந்து இன்னும் அடுத்தடுத்த லெவலில் தான் போயிட்டுருக்கு. இப்போ நான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ் இருக்கவங்களாம் இன்னும் ++ன்னு போட்டு தான் ஒரு ஐடென்டிட்டியாக கொண்டு வராங்க. அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இப்படி தான் இருக்குது. இதில் வந்துட்டு அம்பேத்கரோட ரோல் என்ன? இப்போ ரொம்ப சமீபத்தில் அந்த LGBTQ இந்த 3 இப்போ அந்த ஷரத்தை வந்துட்டு சட்டத்தை வந்து எதிர்த்து நடந்த வழக்கில் வந்து அம்பேத்கர் தான் கோட் பண்ணுறாங்க. அவர் கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு தான் பார்க்குறாங்க. பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, கான்ஸ்டியூஷன் இது எப்படி இது அப்ரோச் பண்ணுறதுன்றது தான் முக்கியம்ன்ட்டு நீதிபதிகள் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் இது மற்ற நாடுகளில் இவருடைய பார்வை, ஜனநாயகம் கொடுத்த பார்வை, சமூகம் குறித்த இவருடைய பார்வை, மற்ற இந்த மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ் இவங்களை குறித்த ஒரு பார்வை, இவருடைய விஷயங்கள், இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்? வேறு என்னென்ன புது ஆய்வுகள் வந்திருக்கு, புது விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம இங்கே ஒரு விவாதமாகவோ ஒரு கலந்துரையாடல் நடக்கும் பொழுது எழுத்தாளர்கள் மற்ற விஷயங்கள்லாம் இது உள்வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இதை நாங்கள் பார்த்தோம். அதுக்கான ஒரு தலைப்பு தான் இது. எல்லோரும் ஒரு மேக்ஸிமம் 10 to 15 minutes எடுத்துக்கலாம். 15 minutes, மேபி another 5 minutes நீங்கள்லாம் எடுத்துக்கலாம். ஸோ I'll start with you, sir. இது அனைவருக்கும் மாலை வணக்கம். முடிவில் ஜெய்பின்னு சொல்கிறேன். காலையில் ஒரே அனல் பறக்க காராசாரமாக விவாதங்கள் நடந்தது. எங்களுக்கு மத்தியானம் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் கொடுத்துருக்க தலைப்பு வந்து கொஞ்சம் சீரியஸான தலைப்பு, அம்பேத்கரை குறித்து. ஆனாலும் உங்களுடைய சாம்பார் தூக்கத்தையும் மீறி இஃப் யூ கேன் மேக் சம் சென்ஸ் வில் பி ஹாப்பி. தோழர் ராஜசேகரனுக்கு நன்றி அறிமுகத்துக்கு. கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து கன்சீவிங் த விஷன்ஸ் ஆஃப் அம்பேத்கர் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ முதல்ல விஷன் அப்படின்ற சொல்லுக்கு இணையான தமிழ் பதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் சும்மா கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு அப்படின்னு இருக்கும், பார்வைன்னு இருக்கும். ஆனால் அதல்லவே, அதை தாண்டி ஒன்று இருக்கே. விஷன்னா என்ன? நாளை உலகம் எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை. அது ஒரு பெருங்கற்பனை, ஒரு பெருவிருப்பம். அப்புறம் இப்போதைக்கு ஒரு பெருங்கனவு அல்லது பெருவிருப்பம் அப்படின்ற சொல்லை துணைக்கு எடுத்துக்கொண்டு இதை விளக்க முயற்சி பண்ணுறேன். ஒரு நிறுவனமோ, ஒரு அமைப்போ, ஒரு துறையோ, ஒரு மாநிலமோ, ஒரு நாடோ ஒரு நிலையில் இருக்குது. சாதாரண நிலையாக இருக்கலாம், மோசமான நிலையாக இருக்கலாம். அதை அங்கிருந்து அடுத்த நிலைக்கு நகர்த்துவது, இன்னும்
முன்னேற்றி செல்வது அந்த விஷன். அதுதான் தொலைநோக்கு பார்வை, அதுதான் வந்து அந்த பெருவிருப்பம், அந்த பெருங்கனவு. இப்போது பிரெஞ்சு புரட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே மன்னராட்சி இருக்குது. அப்போ மன்னராட்சியை எடுத்து விட்டு அதற்கு மாற்றா என்ன வைக்கும் அப்படின்னு வரும் பொழுது அங்கே ஒரு விஷன் வருது. அங்கே என்ன விஷன் வருது? குடியரசு, ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு விஷன் வருது. அங்கே அந்த ஒரு பெருங்கனவு வருது. அப்போ ஒரு பெருங்கனவை செயல்படுத்த வேண்டும் பொழுது அதற்கு ஒரு எக்ஸிக்யூஷன் டெம்ப்ளேட் வேணும். அந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, ஒரு சமூகத்தை நீங்கள் வந்து ஒரு கட்டமைப்பில் அடுத்த கட்டமைப்பு மாற்றும் பொழுது அந்த சமூகத்தினுடைய ஐடென்டிட்டி, அதனுடைய அடையாளம் இருக்கு இல்லையா, அதோடைய அடையாளம்னா என்ன? நான் போடுற உடையா, நான் உண்ற உணவா, என்னுடைய ஆட்டம் பாட்டமா, அதுவும் தான். அதை தாண்டி என்னுடைய விழுமியங்கள், என்னுடைய வேல்யூ சிஸ்டம்ஸ், என்னுடைய ஐடென்டிட்டி மிக்ஸ்ட் வித் மை வேல்யூ சிஸ்டம்ஸ் will finally help me reach the vision where I want to. அப்படித்தான் வந்து இன்று சின்ன சின்ன நாடுகளான சிங்கப்பூர்லேருந்து ஜப்பான் இதெல்லாம் வந்து தன்னுடைய அடையாளத்துடன் ஒரு விழுமியத்தையும் சேர்த்து கடத்தி கொண்டது மூலமாக அந்த நாடுகள் வந்து இன்றைக்கி முன்னேற நாடுகளாக நிற்குது. அதே போல தான் பிரெஞ்சு புரட்சியில் வந்து முதல் முறையாக ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு முறையை முன்வைத்து அது கூட மக்களுக்கான விழுமியங்களாகவும் ஆட்சியாளர்கள் விழுமியங்களாகவும் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அந்த முத்தாய்ப்பா மூன்றை முன்வைக்கிறாங்க. சுதந்திரம், சகோதரத்துவம் அண்ட் சமத்துவம்ன்றதை முன்வைக்கிறாங்க. அப்போது எங்கெல்லாம் இருக்கிற முறை சரியில்லையோ அங்கெல்லாம் அதை திருத்தி அமைக்கிறதுக்கான ஆல்டர்னேட்டிவ் விஷன் அப்படின்னு கேள்வி வரும் பொழுது இந்திய அடிமை வரலாறு என்ன ஆல்டர்னேட்டிவ் விஷனை முன்வைத்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம சுதந்திர போராட்ட வரலாற்றில் பல்வேறு விதமான கோட்பாடுகள் இருந்தன. கம்யூனிசம் இருந்தது, காங்கிரஸ் ஒரு இருந்தது, சோசியலிஸ்டுகள் இருந்தாங்க, பல்வேறு விதமான அப்போவே கேபிட்டலிசம் பேசின ஒரு கூட்டம் இருந்தது. இதில் இந்த பல்வேறு நிலைப்பாடுகளில் இதெல்லாருக்கும் தலைமை தாங்கி கொண்டு போன காங்கிரஸில் காந்தி நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அவரோட விஷன் என்ன அப்படின்னா ஸ்வராஜ்யா. அந்த ஸ்வராஜ்யா அப்படின்னா என்ன, அதோட எக்கானமிக் மாடல் என்ன அப்படின்னா தற்சார்பு கிராம பொருளாதாரம், செல்ஃப் சஸ்டைனபிள் வில்லேஜ் ரிப்பப்ளிக்ஸ். சரி, இதுக்கு அடிப்படை விழுமியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுநலம், சுயநலமின்மை, அர்ப்பணிப்பு, பக்தி, சேவை, இவையெல்லாம் ஒற்றை மதம் சார்ந்த, ஒற்றை அடையாளம் சார்ந்த விழுமியங்கள். அதற்கு பின்னால் எனக்கு ஒரு கற்பிதம் இருக்குது. அந்த கற்பிதம் என்ன அப்படின்னா, எனக்கு முன்னாடி ஒரு க்ளோரியஸ் பாஸ்ட் இருக்குது, எனக்கு ஒரு பொற்காலம் இருந்தது, அந்த பொற்காலத்தில் நான் என்னவா இருந்தேன், அப்போ என்கிட்ட என்ன விழுமியங்கள் இருந்தது, அதை நான் ரிட்ரீவ் பண்ண முடியுமா? ராமராஜ்யம். அதுதான் காந்தியினுடைய ஸ்வராஜ்யத்துக்கு பின்னாடி இருந்த விழுமியங்களை கட்டமைக்கின்ற போக்கில் காந்தியினுடைய பங்காக இருந்தது. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னாக்க இது ஒரு மாநிலமாக இருந்தாலும் கூட தனிநாடு கேட்டு போராடி அப்புறம் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் செட்டில் ஆன ஒரு தமிழ்நாட்டில் வந்து பேரறிஞர் அண்ணா மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, மிக மிக சாதுரியமான ஒரு அரசியல்வாதி. அவருக்கு இந்த சவால் வரும்போது கூட அவர் என்ன பண்ணுறாரு, தனித்தேசிய கனவை விட்டுட்டு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் செட்டில் ஆகிறாரு. அதற்கு தமிழ் சமூகத்தை தயார் செய்யும் பொழுது அவருக்கும் தமிழர் மரம், தமிழர் அறம் என்ற கோட்பாடுகள் என்ற கட்டமைப்புகள் தேவைப்படுகிறது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு க்ளோரியஸ் பாஸ்ட் இருக்கான்னு பார்க்குறாரு, சங்க இலக்கியத்தை தேடி போகிறார். சங்க இலக்கியத்தில் என்ன தேடி எடுக்கிறார் அவர்? யாதும் ஊரே யாவரும் கேளர், இந்திரன் அமிழ்தம் இயவிதாயினும் இனிதர தமிழர் உண்டலுமெலரே, பகுத்துண்டு பல்லுயிரோ முதல் அப்படின்னு சங்க இலக்கியங்கள்லேருந்து, புறநானூற்றிலிருந்து, திருக்குறளிலிருந்து தமிழர் அறம், தமிழர் விழுமியங்கள் இதையெல்லாம் தமிழர் அடையாளத்தோடு ஒட்டி கட்டமைக்கிறார்கள். ஒரு பிரில்லியண்டான மூவ். தமிழ் அடையாளம் என்பது வெறும் மொழி இன அடையாளமாக இல்லாமல் ஒரு க்ளோரியஸ் பாஸ்டோட லிங்க் பண்ணி அது கூட விழுமியங்கள் என்ன அப்படின்றதையும் லிங்க் பண்ணுறது ஒரு மிக அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ். ஆனால் இந்த எங்கெல்லாம் நம்முடைய பொற்காலத்தோடு நம்ம லிங்க் பண்ணிக்கிறோமோ அங்கேருந்து விழுமியங்களை தோண்டி எடுத்து எஸ்டரியஸ் க்ளோரியிலிருந்து டுமாரோஸ் ஐடியல்ஸ் கட்டமைக்கிறோமோ அங்கெல்லாம் நமக்கான பல படுகொலிகள் காத்திருக்கின்றன. ஏன் அப்படின்னா அந்த க்ளோரியஸ் பாஸ்ட் யாருக்கானது? அந்த பொற்காலம் யாருக்கெல்லாம் பொற்காலம்? பெண்களுக்கான பொற்காலமா, தலித்துகளுக்கான பொற்காலமா, ஒடுக்கப்பட்டவர்களான பொற்காலமா? கண்டிப்பாக இருந்திருக்க முடியாது. ஏன்னா today's society is more egalitarian than yesterday's society and tomorrow's society will be more egalitarian than today's society. அதுதான் நியதி.
அப்படித்தான் வந்து உலகம் முன்னோர்கள் முட்டாள் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் முன்னோர்களை விட கேவலமான முட்டாள் யாரும் இருக்க முடியாது. என்னை விட என் மகன் அறிவாளி, என் மகனை விட அவன் மகன் அறிவாளியாக இருப்பான். அதுதான் உலக நியதி. அந்த வழியில் இந்த க்ளோரியஸ் பாஸ் அப்படின்றதோட லிங்க் பண்ணுறதுல நிறைய வந்து குழப்பங்கள் இருக்குது. இந்த எல்லா கூட்டத்துக்கு நடுவுலையும் மிக தெளிவாக இருந்த ஒரே ஒரு ஆள் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். He was more dreamy, he had a bigger vision, a better vision than many people in the Constituent Assembly. அவங்களுக்கெல்லாம் வேதம், மனுஸ்மிருதி, ராமராஜ்யம், ஏகப்பட்ட குழப்படிகள் இருந்தது. அதே மாதிரி ஒரு புது நாடை உருவாக்குறதுக்கான கனவுகளும் கற்பனைகள் எல்லாம் இருந்தது. அண்ணலுக்கு அவங்க எல்லாருடைய அதீதமான கற்பனை இருந்தது, ஒரு பெருங்கற்பனை இருந்தது, பெருங்கனவு இருந்தது. ஆனால் தன்னுடைய பாஸ்டை குறித்தான எந்த விதமான இல்யூஷன்ஸ் இல்லை அவருக்கு, எந்த விதமான தேவையில்லாத கற்பிதங்களும் அவருக்கு இல்லை. அதனால தான் மிக 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 தெளிவாக அண்ணல் வந்து டாக்ட்ரின் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசுகிறார். முதல் முறையாக இந்த ஒரு டாக்ட்ரினை அறிமுகப்படுத்த ஒரு ஆளாக நம்ம அண்ணலை பார்க்கலாம். குரோட்டே அப்படின்ற ஒரு ஆங்கில வரலாற்று ஆய்வாளர் வந்து பயன்படுத்தின ஒரு சொல்லாடல் அது கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் மொராலிட்டி அப்படின்றதுக்கு, பப்ளிக் டீசென்சி அப்படின்றதுக்கு சட்டத்தில் பல இடங்களில் விளக்கங்கள் இருக்குது. ஆனால் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படின்றதுக்கான விளக்கங்கள் வந்து செட்டாக எங்கேயுமே எழுதப்படலை. இந்த டாக்டரை முதல் முறையாக கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் ஆணித்தரமாக பேசுகிறாரு. பேசி அதன் மூலமாக கான்ஸ்டிடியூஷனில் முதல் முறையாக அடிப்படைகளாக 2 விஷயத்தை செட் பண்ணுறாங்க என்னுடைய பார்வையில். ஒன்று, நாளைய இந்தியா எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கான பிரியாம்பிளில் முதல் பாகம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்தியா வில் பி எ சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னா, ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இந்த 4 இருக்கு. இப்போ இந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படின்ற இந்த கான்செப்டை வந்து அண்ணல் உள்ள கொண்டு வரக்கூடிய பயன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நாம் வந்து ஆர்டிகிள் 7லேருந்து 32 வரைக்கும் வந்து நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நிறைய சொல்லிட்டோம். சோஷியலிச ஒரு கனவு இருந்தாலும் கூட அதை கொண்டு வர முடியாத ஒரு காரணத்தினால டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க, டிபிஎஸ்பின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங். அது வந்து டைரக்ஷன்ஸை வந்து அவரால் உள்ள புகுத்த முடிந்தது. அடிப்படை கட்டமைப்பை எதிர்ப்புகளுக்கு இடையில் அவரால் மாற்ற முடியலை. அதுபோக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒன்று வைக்கிறாங்க. இது மூணு போர்ஷன் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது 3 வருது. இந்த 3ஐயும் தாண்டி நம்முடைய நீதிமன்றங்கள், இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு வாழும் தஸ்தாவேஜ், வாழும் டாக்குமெண்ட், இட்ஸ் லிவிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அதை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு டெம்ப்ளேட் அன்றைக்கி கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி இருக்குது. என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து நீதிமன்றங்கள் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை பயன்படுத்தி இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் ஒன்று சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்தது 377 ஐபிசி சட்டத்தை எடுக்க வேண்டியிருக்கும் பொழுது, ஹோமோசெக்சுவாலிட்டி டீக்ரிமினலைஸ் பண்ணணும் வரும் பொழுது இதே ஆர்கியூமெண்ட் தான் வந்தது. கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி வெர்சஸ் பப்ளிக் மொராலிட்டி அப்படின்னு வரும் பொழுது நீதிமன்றங்கள் தேர்ந்தெடுத்த முதல் இது இல்லை, பப்ளிக் ஆசைப்படுற ஒன்றுன்றதுக்காக வந்து கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அல்லது கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ்ன்றதை தாண்டி முடிவெடுக்க முடியாது. அதனால் 377 அடிக்கப்படும். அண்ணல் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் இன்றைய வரைக்கும் அது வாழும் எழுத்தா ஒவ்வொரு முறையும் முகிழ்த்து புது புது அர்த்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது அந்த வார்த்தை கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. சபரிமலை ஜட்ஜ்மெண்ட் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டது எல்லா இடங்களிலும். அப்போ இது எதுக்காக இந்த இதை நான் வந்து இன்னைக்கு தெளிவாக இன்னைக்கு பேச வரேன் அப்படின்னா, நாளைய சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று வரும்பொழுது நமக்குள்ள பல்வேறு அடையாளங்கள் இருக்குது. நாம் அடையாள அரசியல் முன்வைத்து பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய அடையாளம் என்பது நம்முடைய உணவு, உடை, கலாச்சாரம் மட்டுமல்ல, நம்மளுடைய விழுமியங்களும் சேர்த்துத்தான். அந்த விழுமியங்கள் என்ன அப்படின்னு வரும் பொழுது நம் குழந்தைகளுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் மட்டும்தான். பிரியாம்பிள் எடுத்து படித்தாலே போதும், அவங்களுக்கு நாமால மொராலிட்டி சொல்லிக் கொடுக்க முடியும். மொராலிட்டி அல்லது எத்திக்ஸ் என்பது எப்படி வந்து இன்றைக்கு வந்து மதத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் வந்து அதை முன்வைத்து
மதங்களுடைய அவசியத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்களோ அதற்கு ஒரே மாற்று மத நம்பிக்கை அல்லாதவர்களுக்கும் மத நம்பிக்கை தீவிரமாக இல்லாதவர்களுக்கும் மதத்தின் மேல் பிடிப்பு குறைந்தவர்களுக்கும் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி மட்டுமே. ஆக இந்த டாக்டரினை இன்னும் தீவிரமாக இப்போ ராஜசேகரன் சொன்ன மாதிரி அம்பேத்கரை தீவிரமாக ஆய்வுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். எப்படி வந்து மார்க்ஸ் ஒரு பெரிய அறிஞராக உலகம் முழுக்க அவரை பற்றி ஏகப்பட்ட புத்தகங்கள் ஏகப்பட்ட ரிசர்ச் வந்திருக்குதோ அது மாதிரியான ஒரு சூழல் அண்ணலுக்கும் வரும் பொழுது இந்த டாக்டரின் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்றது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகம் முழுக்க. அமெரிக்காவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன் காட் வி ட்ரஸ்ட்னு தொடங்குறான். அவனுடையதும் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றதுமே கிறிஸ்டியன் வேல்யூஸின் அடிப்படையில் தான் வந்து அவனுடைய கான்ஸ்டியூஷனுமே வருது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு முற்றிலும் பிற்போக்கான நாடாக இருந்து இங்கு ஒரு அதீத ஒரு பெருங்கற்பனை ஒரு பெருங்கனவோட ஒரு புது டாக்டரினை அறிமுகப்படுத்தி அந்த டாக்டரின் மூலமாக இன்றும் நம்மோடு காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணலுக்கு நமக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை என்னவென்றால் இது மாதிரி அவர் சொன்ன ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ஆழமாக ஆய்வுக்குட்படுத்தி அதை டாக்குமெண்ட் பண்ணி இன்னும் அதை பெரிய அளவில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது மட்டும்தான். அண்ணல் சொன்னதில் மிக முக்கியமான ஒரு கோட் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். A political democracy cannot succeed where there is no social or economic democracy. A social or economic democracy is like the tissues and fiber of the body. எப்படி வந்து அந்த டிஷ்யூ ஃபைபரும் உடம்புல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்ற மாதிரி நம்முடைய இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் தலித் அரசியல் வந்து சோஷியல் எக்கானமிக் டெமோக்ரஸியை மேன்மேலும் நமக்குள் மட்டுமல்லாமல் மற்ற சமூகங்களுக்குள்ளும் வலுப்படுத்தினால் மட்டுமே அவர் கண்ட பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி என்ற கனவு இங்கு கைகூடும். நன்றி, வணக்கம். சார் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. முக்கியமாக நம்ம ஸ்டார்டிங்கில் தொட்டு பேசின அந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்ற அற விழுமியங்கள், ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற அற விழுமியங்களை அம்பேத்கர் தான் முதல்ல பேசுகிறாரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற பெரும்பான்மை ஜட்ஜ்மெண்ட்டுகள் வந்து பேஸ் பண்ண அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவுமே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் பேசியிருக்கிறார். அது வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் இந்த கேசவானந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் முதல் யூஸ் ஆகுதுங்க. ஆனால் அதுக்கு முன்னால் இருந்தே அது அம்பேத்கர் பேசியிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது இது மட்டும் நம்ம இல்லாமல் ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சமூகம், இந்திய சமூகம் ஒரு எசென்ஷியலி அன்டெமோக்ராட்டிக் சமூகம். இங்கே வந்து எந்த வகையான ஜனநாயக தன்மையும் இல்லாத ஒரு சமூகம். அப்போ இங்கே வந்துட்டு வெளியிலேருந்து ஒரு நம்ம ஜனநாயகம் இம்போர்ட் பண்ணும்பொழுது இது ஒரு மேல் பூச்சா தான் இருக்கும், அது கீழே போகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லும் போது தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி அவர் பேசுகிறார் அவர் உரைகளில். அப்போது இது மாதிரி சமூகங்கள் உலகம் முழுசுமே நிறைய இருக்குது, இந்தியாவுக்கு மட்டுமே இது உரித்தானதில்லை. அப்போது அங்கே வந்துட்டு இந்த சித்தாந்தங்கள், இந்த விஷயங்கள், அந்த வார்த்தை இப்போ நீங்கள் சொன்னீங்களா குரோட்டை யூஸ் பண்ண அந்த கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி, அது பல நாடுகளில் மறக்கடிக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை அவர் வந்துட்டு அது எக்ஸ்டம்போராக பேசினது. அந்த ஸ்பீச் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பார்லிமெண்ட் ஸ்பீச்சில் அவர் எழுதி வச்சு படிக்கல, வேறு கான்டெக்ட்ஸில் அவர் சும்மா வேற ஒரு கேள்விக்கு எழுந்து அவர் பேசும்பொழுது சொன்ன வார்த்தை. ஸோ அப்போ அவ்வளோ விஷயங்களை அவர் உள்வாங்கியிருக்கிறார், ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்கிறாரு. இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அதாவது பாஸ்ட் கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணிவிட்டு லிட்டரலாக பெரியாரும் அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த பழசை குறித்து அவருக்கு எந்த ஒரு மரியாதையுமே இல்லை. எல்லாமே வந்து ஒரு இனிமேல் புதுசை கம்ப்ளீட்டாக ஒரு மாற்றணும் அப்படின்றது தான் பெரியாரோட எண்ணமோ நான் பார்க்குறேன். அப்படி தான் அம்பேத்கரை நான் பார்க்குறேன். ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு கட் ஆஃப். இந்த நாளில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, பழசு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்டு லேபர்னு ஒரு வார்த்தை இருக்குது கான்ஸ்டிடியூஷனில். அது வந்து நம்ம மற்ற எல்லா நாடுகளில் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தன் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கி காசு சம்பளம் கொடுக்காம அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தலித்துகள் செஞ்ச வேலையே ஃபோர்ஸ்ட் லேபர் மாதிரி தான். இங்கே வந்துட்டு ஒரு நிலத்து மேலே ஒரு படி அரிசியோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கூலிகளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அது வந்துட்டு அந்த வார்த்தை கான்ஸ்டிடியூஷனில் வரணும், இதோட முடிச்சுக்கணும், இதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணவே கூடாது அப்படின்ட்டு இப்போ நினச்சா கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். நண்பர் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தப்போ என்ன சொன்னார்னா, ஏன் வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் வச்சுருந்த மாற்று கருத்து நிச்சயம் என்னை விட நிறைய அம்பேத்கர் படித்தவங்க வாசிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு பேச ஆரம்பித்தோடனே ஜெகன் தான் முன்னால் என் கண்ணுக்கு தெரியுது. அதனால் நான் தப்பாக சொன்னாலும் அவர் திருத்தலாம். இது ஒரு சும்மா இன்டர்பிரிட்டேஷன் தான், சும்மா ஒரு பார்வை தான்.
ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் வச்சுருந்தவர் ஏன் வந்து 56ல் ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அனைவரும் சேர்த்துக்கணும் அப்படின்றத நம்ம ஜென்ரல் புரிதலாக இருந்தது. அப்போ ஒரு நண்பர் சொன்னார், இல்லை நீங்கள் 56ல் ஒரு நினைக்கும் போது அதுக்கு முன்னால் வந்து ஒரு புத்திஸ்டாக மாறிடுறார், மதம் மாறிடுறார். அவர் மதம் மட்டும் மாறல, அந்த ஷெட்யூல் கிளாஸ் அடையாளத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறார். அவர் லிட்டரலாக அந்த ஷெட்யூல் இஸ் நோ லாங்கர் அ ஷெட்யூல் காஸ்ட். நான் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன், அதுலேருந்து நான் வெளியேறிட்டேன். எனக்கு மதத்தை மட்டும் இல்லை, இந்த இதுலேருந்தே வெளியேறிட்டேன். ஒருவேளை 57 அவர் எலெக்ஷனில் நின்று இருந்தால் அவர் பொது தொகுதியில் கூட நின்று இருப்பாருன்றது தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 57 தேர்தலில் 6 பேர் ஆர்பிஐலேருந்து ஜெயிச்சிருக்கிறாங்க, ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இன்றைக்கி பாரதிய ஜனதா பார்ட்டியோட முன்னோர்னு சொல்கிறீங்களே பாரதிய ஜனசங்கம், அவங்க 4 இடத்துல தான் ஜெயித்தாங்க. வேறு அம்பேத்கருடைய ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா 6 இடத்துல ஜெயிச்சிருக்கு அந்த 57 தொகுதி. இது இன்னொரு சில காலங்கள் வாழ்ந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய அரசியலில் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளோட பெரும்பாலான அரசியல் வந்து அந்த பட்டியலின தொகுதிகளை முன் வச்சு தான் இருக்குது, இங்கே எதுவும் பண்ணலன்னு. அவர் தைரியமாக அந்த டைமில் அது வெளியேறி இருக்கிறார், இது எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு. இதே டைமில் பாருங்களேன், இதுவுமே ஒரு வகையான பார்வைன்னா அயோத்தியாசர் எடுக்கிறது இன்னொரு பார்வை. என்னுடைய பழசை பற்றி நீங்கள் வச்சுட்டு இருக்க பார்வை தான் தப்பு. என்னோட பாஸ்ட்டை பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே இன்றைக்கி, அதுதான் தப்பு. நான் வெளியேறணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அதுலேருந்து வெளியேறுங்கன்றார். 2 பேருமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 100 வருஷத்து இடைவெளியில் ஒரே விஷயத்தை வேற ஒரு பார்வையில் அவங்க பார்க்குறாங்க. நீ உன்னோட எண்ணத்துலேருந்து வெளியேறு, நான் ஒரு வரலாறு சொல்கிறேன், இதுதான் என் வரலாறு, நீ ஒன்றுலேருந்து. இப்போ அம்பேத்கர் வந்துட்டு இது லிட்டர்லேருந்து வேற இது பண்ணுறாரு. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை தலித் தலைவர்கள் மற்றவங்க மத்தியில் இருந்திருக்கு. ஸோ அப்போ அம்பேத்கர் போன்றவங்க இதெல்லாம் கூட நிறைய உள்வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது வந்துட்டு புஷ்கர்ணி, நீங்கள் பேசுகிறீங்க. புஷ்கர்ணி வந்து அடுத்தது வந்து ஒரு மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ்க்கு அம்பேத்கருடைய விஷன், அம்பேத்கருடைய ரைட்டிங்ஸ், அம்பேத்கருடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்குன்றதை அவங்க சொல்லுவாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம நீலமில் வந்து அம்பேத்கர் பற்றிய புதிய ஆய்வுகள், அதை பற்றி வந்து ஆதவன், போயா, ஏபியா சார் எல்லாம் பேசினப்போ, அப்போ புதிய ஆய்வுகளில் நம்ம என்னென்னலாம் கொண்டு வரலாம், என்னென்னலாம் நம்ம வந்து பார்க்கப்படணும், பார்க்காம இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தப்போ என்விரான்மெண்ட்டை பற்றி, லேண்டு பற்றி, அப்புறம் அவரோட பர்சனல் லைஃப் வந்து நம்ம இன்னும் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்தப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ அம்பேத்கர் டைமில் நம்ம பெண்கள் என்ன பொசிஷன், அவங்களோட பொசிஷன் என்னவா இருந்திருக்கோ, அப்புறம் அவர்கள் அம்பேத்கர் கூட கண்டிப்பாக ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கும், அந்த டயலாக் இருந்திருக்கும். அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்பேஸ், அந்த பார்ட்டெல்லாம் நமக்கு வந்து இங்கே ஒரு பெரிய ஃபேக்சுவல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லை. இதை வந்து நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இப்போ அம்பேத்கர் உமன் கொஸ்டின் இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன நினச்சேன், அப்போது அம்பேத்கர் பெண்களை பற்றி பேசின ஒரு கட்டுரைகள், அப்போ பொதுவாக அம்பேத்கர் பெண்களுக்காக என்ன பேசியிருக்காரு அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஜென்ரலாக ஹிந்து கோட் பில் கட்டுரையோ இல்லை ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஹிந்து உமன், யார் அதுக்கு வந்து காரணம், அப்புறம் அவர் வந்து மனு ஸ்மிருதி மேலே வச்ச கிரிட்டிசிசம், இதெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலாக சொல்கிறோம். அப்போது இது மட்டும்தான் அவர் பேசியிருக்காரா, இதை மட்டும் இதில் மட்டும்தான் அவர் பெண்களை பற்றி பேசியிருக்காரா அப்படின்னா நம்ம வந்து அப்படி தான் பார்க்குறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம மேக்னம் ஓப்பஸாக இருக்கிற ஒரு 2 கட்டுரை, காஸ்ட் இன் இந்தியா, ஆன்ஹிலேஷன் ஆஃப் காஸ்ட், இது 2லையும் எனக்கு நான் படிக்கும் போது காஸ்ட் இன் இந்தியாவை நான் பார்க்கும்போது அது பயங்கரமான ஒரு ஃபெமினிஸ்ட் ஒரு டோன், ஒரு என்ன சொல்ல, அது அம்பேத்கர் நான் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு நான் ஒரு டேர்மாக கொண்டு வரல, பட் அது ஒரு அந்த ஒரு ரெப்ரசன்டேஷனாக ஒரு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் காஸ்ட் இன் இந்தியாவில் ஒரு சாதி, அதோட கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி வருது, அதை நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அவர் பெட்ரியார்கியல் ஆணாதிக்க சமூகத்து மேலே தான் அவர் வந்து தன்னோட கிரிட்டிசிசமை வந்து வைக்கிறாரு. அதை தான் வந்து அவர் ப்ராப்ளமேட்டைஸ் பண்ணுறாரு. ஏன்னா சதியாக இருக்கட்டும், விடோஹுட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே இது இப்போ ஒரு இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபார்முலேட் பண்ணோம்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் போடுறேன். அப்போ இந்த ரூல்ஸை யார் மேலே கொண்டு போகலாம் அப்படிங்கும்போது அந்த குரூப்புக்கு நம்மளுக்கு யூஸ்வலாகவே
அந்த ஒரு குரூப்பில் வந்து ஒரு ஆண் ஒரு என்ன ஸ்ட்ராங்கான பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறான். அப்போ அவனுக்கு மேலே நம்ம இதெல்லாம் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி, அப்போ உமன் தான் வந்து ஒரு வீக்கர் செக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்கிறாரு. அப்போ இது வந்து நம்ம வெறும் நம்ம இதை பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம், காஸ்ட் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் பெட்ரியார்கி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதை முன்னிறுத்தி பேசுறது எதுன்னு பார்த்தோம்னா நம்ம சாதியை, அதுக்குள்ளார இருக்க அந்த பெட்ரியார்கல் கிரிட்டிசிசமை ஒரு ப்ராப்ளமேட்டைஸ் பண்ணுறதை நம்ம பெருசாக பார்க்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி தான் ஆன்ஹிலேஷன் ஆஃப் காஸ்ட்டும். அதில் எடுத்தவுடனே முதல்ல அவர் வந்து நீட் ஃபார் த சோஷியல் ரிஃபார்ம்னு சொல்கிறாரு. காங்கிரஸ் வந்து பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி அதை நோக்கி அவங்க போகும்போது அவர் வந்து ஒரு கோட்டை வந்து மென்ஷன் பண்ணுறாரு அம்பேத்கர், போனர்ஜி அப்படின்னு சொல்லி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஏன் ஒரு பொலிட்டிக்கல் ரிஃபார்முக்கு வந்து வை ஆர் வி நாட் எலிஜிபிள், நம்ம பெண்கள் வந்து ஒரு சைல்டு மேரேஜ் நடந்துட்டு இருக்கிறதுனாலையோ இல்லை விடோஹுட் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையோ நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ரிஃபார்முக்கு நம்ம எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு கேட்குறத வந்து அம்பேத்கர் கோட் பண்ணுறாரு. அப்போ இந்த கோட் வந்து ஒரு அவர் சும்மா ஒரு சோஷியல் ரிஃபார்ம்னு அம்பேத்கர் சொல்கிறதே வந்து அது சாதியை கொண்டு வர, சாதிக்கு தான் அவர் வந்து போகிறார். நம்ம வந்து ஒரு சமுதாயத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும், இந்த சாதிய சமுதாயத்தை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து ஒரு ஒழுங்கான ஒரு பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த சாதின்னு கொண்டும்போது அது திருப்பி அது எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, அது எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அது ஒரு பெட்ரியார்கல் தாட்டு மேலே தான் நம்ம திருப்பி அதை ப்ராப்ளமேட்டைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது அம்பேத்கர் நம்ம பேசும்போதே நம்ம ஒரு சில கட்டுரைகள் அப்புறம் இது வந்து இப்படி தான் அப்படின்னு நம்ம ஒரு பிரதிநிதிப்படுத்துறது கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதே ஒரு விஷயத்த வந்து நான் பெண் எழுத்துக்களில் நான் படிக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நான் படித்த ரைட்டர்ஸ் அம்பையா இருக்கட்டும், பாமாவாக இருக்கட்டும், அப்புறம் சூடாமணி, இந்த மாதிரி பல இவங்க எல்லாருமே வந்து பொதுவாக பெண்ணிய கருத்துக்கள் வந்து ஒரு பெருசாக ஒரு சாதியை பற்றி பேசலை, இது வெறும் ஒரு ஜெண்டர் தான் மட்டும்தான் அதை அட்ரெஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு பொது கருத்து இருக்குது. ஆனால் அந்த பொது கருத்தை நம்ம எப்படி அதை நம்ம அப்படி அட்ரெஸ் பண்ண முடியும்? ஏன்னா சாதியும் ஆணாதிக்க சமூகமும் ஒரு சேர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சாதியை மட்டும் தனித்து நம்ம எப்படி நம்ம பேச முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமாக நம்ம எல்லாத்துக்கும் ஐ திங்க் நிறைய பேர் இந்த அம்பையோட ஸ்டோரியை படிச்சிருப்பீங்க, வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. அதில் வந்து அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு அந்த பெட்ரியார்கிய அது சார்ந்து இருக்கிற சமூகத்தை காஸ்ட்டை அவர் அட்ரஸ் பண்ணுறதா இருக்குது. அவங்க வந்து டூர் போவாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த குட்டி பசங்கக்கிட்ட கேட்குற கேள்வி, அந்த பையன்கிட்ட கேட்பாங்க, நீ பெருசாக என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க. அவன் சொல்லுவான், நான் வந்து பைலட் ஆவேன், நல்லா சொயின்னு போகிற மாதிரி நான் பைலட் ஆவேன் அப்படின்னு. சின்ன பையன், 12 வயசுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ அந்த பொண்ணு குட்டி பொண்ணு இருக்கும், அவகிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லும், ரொம்ப நேரம் யோசிக்கும், நான் அது வந்து என்னன்னு யோசிச்சிட்டே இருக்கும். அப்புறம் வந்து நான் சப்பாத்தி சுடுவேன் என் வீட்டில் அப்படின்னு சொல்லும். அப்போது இது வந்து வெறும் ஒரு ஜெண்டர் கொஸ்டின்னு நம்ம யோசிக்க முடியுமா? ஒரு உமன் கொஸ்டினா, இல்லை இது வெறும் இப்போ இதில் ஒரு சாதியை சார்ந்த ஒரு கிரிட்டிசிசம் இல்லவே இல்லையா, அதை ப்ராப்ளமேட்டைஸ் பண்ணவே இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி இன்னொரு இதை நான் படித்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து வத்சலா எழுதிய வட்டத்துள் அப்படின்னு ஒரு நாவல். இது வந்து ராணி அப்படி ப்ரொட்டகனிஸ்ட், அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிற டைமில் அப்போ வந்து அவங்க ரொம்ப நேரம் அவங்க அப்பா பெரிய வக்கீலாக இருப்பார், பயங்கர பணக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் கடைசியாக அவர் போக போக அந்த பணம் வந்து போயிட்டே இருக்கும், பெரிய சேவிங்ஸ் இருக்காது. அப்புறம் ராணி வயசுக்கு வந்துடுவாங்க, அப்போ கல்யாணம் செஞ்சு வைக்கிற வேறு ஒரு 15 வயசு. அப்புறம் ராணி மணக்க பெரிய வரன்கள் கியூவில் நிற்பார்கள் என்று கனவு கண்ட ராஜகோபாலன் ராணி வயதுக்கு வந்த பிறகுதான் அவளுக்கு வரன் பார்க்க தொடங்கினார். அவள் அப்பொழுது 8வது வகுப்பு படித்து கொண்டிருந்தாள்.
திருமணமானால் தன் கல்வி தொடராது என்று அவளுக்கு தெரிந்திருந்தாலும் அவள் அதை எதிர்க்கவில்லை. ஏனெனில் அவளுடைய சமுதாயத்தில் அந்த வயதில் ஒரு பெண் திருமணமாகாமல் இருப்பது கேவலம் என கருதப்பட்டது. இது அப்படியே தொடருது. அதுக்கப்புறம் வந்து அந்த பெண் பார்க்குற தருணம், அப்போ வந்து அவளுக்கு வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்கிறாங்க. நீ வந்து மாப்பிள்ளைய வந்து இப்படி தான் பண்ணணும், இதுதான் நீ வந்து காஃபி இப்படி தான் கொடுக்கணும், நிமிர்ந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு வந்து கேட்குறான், ஏன் அப்படி நிமிர்ந்து பார்க்கக்கூடாது, அவன் மட்டும் என்னை பார்க்குறான்ல அப்படிங்கும்போது, அப்படிலாம் இல்லை, நீ நைஸாக வந்து சைடில் பார்க்காத மாதிரி நீ பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, நீ பார்த்துக்கோ குழந்த, ஆனால் பொண்ணு குதிரை மாதிரி நிமிர்ந்து நிற்கிறா, சரியான அடங்காப்படியாராக இருப்பா போல இருக்கான்னு யாரும் சொல்லிடாதபடி நடந்துக்கோ. என்ன பண்ணுறது சொல்லு, புத்திசாலித்தனமும் சாதுரியமும் இல்லாட்டா பொண்ணா பிறந்து தொலைச்ச நம்மளை காலடியில் போட்டு அமுக்கி இருந்த இடம் தெரியாத அமுக்கிடுவா. ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் நம்ம வெளியில் காமிச்சுண்டா இந்த குடும்பத்துக்கு ஆகாதுன்னு நம்மளை ஒரே வார்த்தையில் ஒதுக்கி எறிஞ்சிடுவா. ஔவையார் மீரா மாதிரி எல்லாத்தையும் உதறிட்டு எல்லாராலையும் போக முடியுமா? ஔவையார் உண்மையிலேயே கிழவி ஆனாலா இல்லை அப்படி வேஷம் போட்டு தப்பிச்சிட்டாலா தெரியல. மீரா என்ன பாடுபட்டா. சினிமாவில் வர நாகையா மாதிரி சாதுவா அவள் ஆம்படையா இருந்திருப்பான்னு எனக்கு தோணலை. இப்போ இந்த கமெண்ட் வந்து வெறும் அவங்க வந்து ஒரு ஜெண்டர் ரோலை மட்டும் அவங்க அதை மட்டும்தான் கமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா அது கிடையாது. அவர்கள் சார்ந்த சமுதாயத்தோட அந்த காஸ்டையும் சேர்ந்து தான் அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கங்கிறது நம்ம எப்பயுமே பார்க்கறது இல்லை. அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் நம்ம வந்து ஒரு பெண்கள் எழுத்து வந்து ஒரு சார்பாக இருக்குது, இந்த ஒரு காஸ்ட்டை வந்து ப்ராப்ளமைட்டைஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அப்படின்னா இப்போ எல்லா பெண் எழுத்துக்களும் பேசுதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். எல்லாமே வந்து காஸ்ட் இது பண்ணால் இல்லை, எல்லாமே பண்ணுறதில்ல. ஆனால் இந்த ஒரு ஐடியாவை வச்சுட்டு நம்ம எல்லா பெண் எழுத்துக்களையும் இது வந்து ஒரு சாதி சார்பாக இருக்குது, அதனால் இது வந்து எதையுமே வந்து பேசலை அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வைக்கிற ஒரு போக்கு வந்து நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. இதே வந்து இன்னொன்று படிக்கிறேன், இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரியும். இங்கே வந்து இது வந்து மெல்ல கணவாய் பழங்கதையாயின்னு சொல்லி நம்ம பா விசாலம் எழுதிய ஒரு நாவல். இங்கே வந்து கடைசியாக அவங்க அம்மாவுக்கு வந்து இருக்கிற ஒரே சொத்து தான், இப்போ அதை வந்து பிரிச்சாகணும். அக்கா எல்லாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் போய் கேட்குறாங்க. அவங்க எல்லாம் வந்து அதெல்லாம் முடியாது, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த சொத்தை பிரிக்கணும், அது சும்மா ஒரு வீடு தான், எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பிரிக்கணும். அதுலேயும் வந்து சண்டை வருது. எனக்கு வந்து 8 குழந்தைங்க இருக்குது, அவளுக்கு வந்து 4 குழந்தைங்க இருக்குது, அப்போ என் 8 குழந்தைங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து பிரிக்கணும். அப்படிங்கும்போது இவங்க வந்து போய் பேசி பார்க்குறாங்க ஒவ்வொருத்தர்கிட்டயா. இது வந்து அம்மாக்கே தான் கொடுக்கணும், அம்மா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லையா, அப்படிலாம் பேசிட்டு அவங்க மாமா கிட்ட, அக்காவோட ஹஸ்பண்ட்டை போய் ஒவ்வொருத்தட்டையாக போய் பேசும்போது, நம்பிக்கை இழக்காமல் இன்னொரு அத்தானிடம் போனேன். தலை எண்ணி பாகம் வச்சாதான் நான் சம்மதிப்பேன். நீ எவனோட எல்லாமோ ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிட்றியாமே, எந்த சாதிலடி வழக்கம்? இப்படி பொம்பளை பிள்ளை வெளியே போகிறது அவன் வந்து என்கிட்ட கேட்கான், அவன் வந்து என்கிட்ட கேட்கான், இவன் வந்து என்கிட்ட கேட்குறான், நாங்கள்லாம் மானமாக இருக்கணுமா வேண்டாமா? அப்போ இது வெறும் ஒரு ஜெண்டர், நான் வந்து ஒரு பெண் வெளியே போய் ஒரு ஜெண்டர் ரோலை மட்டும் நம்மளுக்கு குறிக்கிறதா இல்லை. டெஃபினட்டாக இங்கே வந்து ஒரு சாதி அந்த சமுதாயத்தையும் சேர்த்து பேசக்கூடிய ஒரு டெக்ஸ்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இதை எப்பயுமே ஒரு இது மெல்லக்கணவாய் விசாலமா அம்பையா அவங்க வந்து ஒரு ஜெண்டர் கொஷனை பேசியிருக்காங்க, அது வந்து பெருசாக ஒரு காஸ்ட் அட்ரஸ் பண்ணல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம அதே மாதிரி சாதின்னு நம்ம பார்க்கும்போது அவர்கள் சார்ந்த சாதியை டெஃபினட்டாக அவங்க வந்து ப்ராப்ளமடைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ ஏன்னா அவங்க எழுதும்போது இந்த கான்ஷியஸோடு தான் எழுதுகிறாங்க. இப்போ இவங்க விசாலம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்ட்டியில் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வத்சலாவும் வந்து அவங்களோட முன்னுரையில் சொல்கிறாங்க, அவங்க இந்த ஆல் இண்டியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் கேரளாவில் நடந்ததை வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து
அவங்க சாதியை எப்படி புரிந்து கொள்கிறார்கள், எல்லாருக்கும் எல்லாரோட பிரச்சனையும் அங்கே வந்து பேசுனாங்க. நான் வந்து எங்கள் அம்மாவோட பிரச்சனையை பேசினேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லாருமே பேசும்போது எனக்கு வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் எல்லாருமே நாங்கள் ஒரு இதில் வந்து நாங்கள் ஒன்றாக சேர்ந்து இருந்தோம், பெண் அப்படிங்கிற ஒரு இதில். அப்போது ஒவ்வொரு சாதிக்கும் பிரச்சனைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போது இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த நாவல் எல்லாமே வந்து வருது. அப்போது அவங்க எழுதும்போது ஒரு கான்ஷியஸோடு தான் எழுதுகிறாங்க. இந்த சாதியை நான் எப்படி பார்க்கிறேன், இதை நான் எப்படி புரிஞ்சு கொள்ள போகிறேன், இதை நான் எப்படி ப்ராப்ளமடைஸ் பண்ண போகிறேன், இந்த ஜெண்டருங்கிறது ஒரு இந்த சாதி அப்புறம் இந்த ஜெண்டர் ரோல்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ஒன்றா சேர்ந்து தான் இயங்குது அப்படிங்கிறத அவங்க நினச்சி தான் அவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறேன். அப்படி இதை வந்து நான் எப்படி கற்றுக்கிறேன் அப்படின்னா அம்பேத்கரை படிப்பதன் மூலம் தான். ஏன்னா அம்பேத்கர் அவர் பேசும்போது ஒரு வெறும் சாதியை மட்டும் அவர் தனித்து பேசல, சாதிக்கான காரணம் என்ன, அவர் உமனை நம்ம எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து அவர் வந்து முன்னிறுத்திட்டே தான் இருந்திருக்காரு. அவரோட ஒரு கட்டுரைகளில் மட்டும் இல்லை, தொடர்ந்து எல்லா கட்டுரை மொத்தமாக எல்லாம் சொல்ல மாட்டேன், பட் த்ரூ அவுட் ஹிஸ் ரைட்டிங்ஸில் வந்து நம்ம இந்த கேள்விகள் திருப்பி அவர் வந்து இணைச்சு பேசுறது, இந்த ரிஃபார்ம்ஸை பற்றி பேசுகிறப்போ எல்லாத்துலேயுமே நம்ம ரெண்டையும் அவர் இணைச்சு தான் பேசுகிறார். ஆனால் அதை நம்ம பார்க்க மறந்துடுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒன்றா இணைச்சு நம்ம வந்து செயல்படும் போது தான் நம்ம மூமெண்ட் வந்து இன்னமும் பெட்டராக முன்னாடி என்ன சொல்கிறது ஃபார்வர்ட் மூவ் ஆன் பண்ண முடியும். இன்னும் என்ன சொல்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாத்துக்காக நம்ம போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து இங்கேயோட மட்டும் நான் சொல்ல முடியாது, பட் இது கூட வந்து பால் புதுமையினர் இதையும் வந்து நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஏன்னா காலையில் கிரேஸ் பானு பேசிட்டு இருந்தாங்க இந்த எஸ்சி ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் பற்றி, அப்புறம் அங்கே எப்படி சாதி இயங்குது அப்படின்னு. இது மாதிரி நம்மளுக்கு ட்ரான்ஸ் லிட்ரேச்சர் இருக்குது, ரேவதி எழுதின லிட்ரேச்சர் ரேவதி எழுதின ஆட்டோபயோகிராஃபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல எழுதின ஆட்டோபயோகிராஃபி, இது எல்லாத்துலேயும் அவங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டாகவே வந்து சாதி வந்து அந்த ஜெண்டரை சப்ரஸ் பண்ணுறதுக்கு சாதி எப்படி ஒரு முக்கிய கூறாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க திருப்பி அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம அதை பார்க்க மறுத்துடுறோமோ, வெறும் ஒரு ஜெண்டர் ரோலோட இல்லை இப்படி தனித்தனியாக பிரித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ, இல்லை ஒரு பொது கருத்துக்குள்ளே இந்த எழுத்துக்கள் இப்படித்தான் இது இப்படித்தான் அப்படின்னு நம்ம நினச்சிடுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதையெல்லாம் ஒதுக்கி வச்சு நம்ம ஒரு லிட்ரேச்சரை படிக்கும்போது ஒரு பொறுப்பான ரீடராக நம்ம எடுத்து அதை ஒரு படித்து அதை புரிஞ்சுக்கணுமோ இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப சூப்பராக பேசுனீங்க புஷ்கர். நீ ஆக்சுவலாக அவங்க சொன்னபடி அம்பேத்கர் பிறந்தநாள் அன்றைக்கி நாங்கள் ஒரு நிகழ்வு வச்சுருந்தோம் இதே மாதிரி இப்போ சமீபத்தில் நடந்த ஆய்வுகள்னு. அங்கே வந்துட்டு எங்களுக்கு யாருக்குமே தோணலை, பெண்ணியம் என்ற வார்த்தை நாங்கள் யூஸ் பண்ணவும் இல்லை, அவருடைய பார்வை பெண்ணியம் குறித்த ஒரு பார்வை தோணவே இல்லை. லிட்டரலாக இறங்கி வந்தோன்னா அவங்க எங்களை அடிக்கிற மாதிரி அந்த கேட்டாங்க. எங்களுக்கு அப்போ தான் உரைச்சிது. லிட்டரலாக நம்ம வந்து சமத்துவம் பேசுகிறோம், எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம், அம்பேத்கரும் பேசுகிறோம், பட் ரொம்ப ஃபண்டமெண்டல் விஷயத்தை கூட நம்ம கவனிக்க மாட்டோம். அந்த அவங்களுக்கு அது சொன்ன பிறகு தான் அதனுடைய இதுவே தெரிஞ்சுது. அடுத்தது வந்துட்டு ஆதவன் பேசுவார். அவரும் வந்து அம்பேத்கர் பற்றி நிறைய ஆய்வுகள் செஞ்சுருக்கார். அம்பேத்கர் ரிசர்ச் எப்படி அவர் ரிசர்ச் மெத்தடாலஜி பற்றியும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் படித்த விஷயங்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், சமீபத்தில் இன்னும் வேற ஒரு வழியில் ஆய்வுகள் செஞ்சிட்ருக்கிறாரு. அதை குறித்தும் அவர் பேசுவார். இப்போ அனைவருக்கும் வணக்கம் சார். நான் முதல்ல சொல்லிடுறேன் சார், ஜெய் பீம். நண்பர்களே, அம்பேத்கர் எழுத்து, அம்பேத்கர் ஆய்வுகள் அப்படின்னு சொன்னோன்னா வி அசியூம் பல நேரங்களில் வந்து எப்போவுமே இந்த மாதிரியான ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்தது அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம இந்த மாதிரி ஒரு அம்பேத்கர் மாத நிகழ்வுகள் குறித்து யோசிக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வு நடத்துறதுக்கே ஒரு நெடும் வரலாறு இருக்குது. அதுக்கு பல்வேறு கட்டத்துலேருந்து பல பேர் வந்து உழைச்சிருக்காங்க. அதையும் நம்ம இந்த நேரத்தில் வந்து அந்த ஓர்மையோடு நம்ம செயல்படணும். இந்த 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 களத்தை வந்து வீணாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முன்னோட்டோடு நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அம்பேத்கர் எழுத்து இந்தியா முழுக்க பரவலாக்கம் ஆகிறது வந்து 1990களில் தான்.
அதற்கு மிக முக்கியமான அதோட பேக்ரவுண்டாக கான்டெக்ஸ்டாக இருக்கிறது வந்து அம்பேத்கரோட நூற்றாண்டு கொண்டாட்டங்கள். அந்த வருஷம் வந்து விபி சிங் கவர்மெண்ட் வந்து இது சோஷியல் ஜஸ்டிஸ் இயர்னு அனௌன்ஸ் பண்ணி 1990 தொடங்கி 91 அம்பேத்கர் பிறந்தநாள் மாதத்தில் முடியுன்ற மாதிரி அறிவித்த பிறகு தொடர்ந்து இந்த அம்பேத்கர் எழுத்து குறித்தான சமூகத்தில் வந்து ஒரு கேள்வி எழுது, பரவலாக்கமும் பெறுது. இதே பீரியடில் தான் வந்து அம்பேத்கரோட எழுத்துக்கள் வந்து பல மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா தமிழில் உங்களுக்கு தெரியும் 17 வால்யூம் இங்கிலீஷில் வருது. அது வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு 37-38 வால்யூம்ஸாக நமக்கு இருக்குது. அதே போல் தலித் பேந்தர் மூமெண்ட் உங்களுக்கு தெரியும், அது வளர்ந்து வந்த சூழல். அப்புறம் வந்து 1997 அந்த பீரியடில் வந்து 1947 50th இயர் செலிப்ரேஷனை வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனை புறக்கணிக்கும் தலித்துகள் வந்து 50-51 அப்போ வந்து ரிப்பப்ளிக் டேவை வந்து முன்னிறுத்தி செயல்படுறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த 90sன்ற பீரியடை உருவாக்கி அந்த பேக்ரவுண்டில் தான் வந்து அம்பேத்கர் ஆய்வுகள் அப்படின்றதே வளர்ந்துருக்கு. இப்போ அம்பேத்கர் ஆய்வுகளில் நம்ம அம்பேத்கரோட ஆய்வுகளில் ஒரு பகுதி வந்து அம்பேத்கரோட பயோகிராஃபிஸ். இப்போ அம்பேத்கரோட வாழ்வை வந்து ரிசர்ச் பண்ணுறது அப்படின்றதே ரொம்ப சிக்கலான விஷயமா இருந்துட்டும் வந்திருக்கு. என்னென்னா வேற ஒரு கான்டெக்ஸ்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆர்கைவ் ஃபீவர் அப்படின்வாங்க தியரிட்டிக்கல் இதில். நமக்கு வந்து ஆர்கைவ் ஃபீவர் என்னென்னா, அதாவது காந்தி வந்து எழுதும் போதே அவர் ஒன்று பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே வந்து அது ஆர்கைவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான சூழல்லாம் நமக்கு இல்லை. அப்படின்றப்போ டேட்டா ரொம்ப கம்மி, அதுலேருந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதே வந்து ஒரு பெரும் பாடாக இருந்தது. அது எண்ணிலடங்கா அந்த பதிவு செஞ்சவங்களுக்கு தான் நம்ம திரும்பவும் நன்றி சொல்லணும். அதே போல் இந்த பயோகிராஃபிஸ் வந்து நமக்கு பொதுவாக அதே மாதிரி பயங்கர ஹேஜோகிராஃபிக் சென்ஸ் இருக்குது. அதாவது விளையும் பயிர் வந்து முளையிலே தெரியும் தான், அது மரமாய் எத்தனை கொலை போடுன்றதெல்லாம் பயிர்லேயே தெரியாதுல்ல. ஆனால் அந்த மாதிரி தான் நம்ம எல்லா பயோகிராஃபிஸும் இருந்திருக்கு. அது வந்து அம்பேத்கருக்குமே பொருந்தும், சில பயோகிராஃபிஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் அம்பேத்கரோட வாழ்க்கையை வந்து சொன்ன 2 முக்கியமான பயோகிராஃபிஸில் வந்து ஒன்று வந்து மராத்தி மொழியில், இன்னும் கூட அது ஆங்கிலத்துக்கு முழுமையாக வரலன்னு நினைக்கிறேன், கைரமோடி எழுதிய 12 வால்யூமில் இருக்கிற அம்பேத்கரோட பயோகிராஃபி. அப்புறம் ஆங்கிலத்தில் வந்து பெரும் தாக்கத்தை செலுத்திய தனஞ்சய் கீரோட பயோகிராஃபி. காலையில் கூட அசோக்வர்தன் செட்டி சொன்னார். நீங்கள் அந்த பயோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் எப்படி வரும்னா, அதாவது 19ஆம் நூற்றாண்டுலையும் 20ஆம் நூற்றாண்டுலையும் தலித்துகளுக்காக உழைத்த இருவர், ஒரு அம்பேத்கர் இன்னொரு சாவர்கர் அப்படின்னு இருக்கும். இது எதுவுமே தெரியாமல் நான் வாசிக்க ஆரம்பித்தப்போ பல இடங்களில் ஒரு 50-60 இடத்துல வந்து சாவர்கர் வந்துக்கிட்டே இருப்பார். என்னடா இது நமக்கு தெரியாத அம்பேத்கர் சாவர்கர் கனெக்ஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அதை எழுதிய தனஞ்சய் கீர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்கார். அதில் தான் புரியுது, ஓ இது இப்படி ஒரு வேலை இருக்கா. அதாவது அம்பேத்கரின் மேல் பெரும் காதல் கொண்டு அவர் மேலே ரிசர்ச் பண்ணி அவர் லைஃப்பை எழுதுறோன்னு சொல்லிக்கிறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அரசியல் இருக்குன்றது அப்புறம் தான் தெரிஞ்சது. ஆனால் பிகாஸ் ஆஃப் த டெத் ஆஃப் ஆர்கைவ்ஸ் அண்ட் சோர்சஸ் என்ன ஆயிடுதுன்னா, அதுக்கப்புறம் வந்த எலனர் எலியட், கெயில் ஓம்பத், கிறிஸ்டோஃபர் ஜாஃபர்லா, இப்போது தரூரோட பயோகிராஃபி வரைக்கும் தனஞ்சய் கீர் சொன்ன பல விஷயங்கள் அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதையெல்லாம் கலைச்சி பார்க்குறதே ஒரு பெரும் பாடாக இருக்குது. இப்போது ஏபி ராஜசேகர் இதை பற்றி பேசலான்னு சொல்லும் போது ஒரு அம்பேத்கரிசம்னு சொல்லி அது ஒரு புது ஃபிலாசபியாக அது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இட்டு செல்லக்கூடும், அம்பேத்கருடைய வாழ்வும் எழுத்தும் பணியும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு முக்கியமாக தோணுது வந்து இந்த பயோகிராஃபிஸை ஒட்டின இந்த மேக்கிங் ஆஃப் அம்பேத்கர் என்னெல்லாம் செயல்பட்டுருக்கக்கூடும். அதாவது அம்பேத்கர் நம்ம இன்றைக்கி அவரோட எழுத்தை வந்து ஒரு சில வருடங்கள் கழித்து ஒரு நூற்றாண்டு கிட்டத்தட்ட கழித்து பார்க்கும்போது ஒரு அசம்ஷன் இருக்குது, ஆல்ரெடி ஆல்வேஸ் நியூ எவ்ரிதிங் அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்குது. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தது. காஸ்ட் இன் இந்தியா எழுதும் போதே வந்து அவர் வந்து இந்த ஒரு ஓர்மையோட பெண்ணிய ஓர்மையோடு இருந்தாருலாம் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த மேக்கிங் ஆஃப் அம்பேத்கரில் என்னெல்லாம் செயல்பட்டுதுன்னு பார்க்குறதே வந்து நமக்கு பல படிப்பினைகள் தருதான் நான் நினைக்கிறேன். அதில் இப்போது புஷ்கர்னி சொன்ன மாதிரி அந்த ஏன் வந்து எதனால் வந்து காஸ்ட் இன் இந்தியா வந்து அவ்வளோ ரூட்டடாக ஜெண்டராக இருந்திருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது 1916 அது வருது. 1913 வந்து அவர் யுஎஸ் போகிறார். யுஎஸ் போய் நீங்கள் அவர் படித்த கோர்சஸ் நமக்கு இது கொஞ்சம் நாளாகவே நமக்கு தெரியும். அவர் எத்தனை கோர்சஸ் பண்ணார், அன்இமேஜினபிள். ஒரு பக்கம் எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ், ஆந்த்ரோபாலஜி, பாலிட்டிக்ஸ், ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி பல கோர்சஸ் எடுக்கிறாரு. அப்போ அவங்க கூட இருந்தவங்க யார், அம்பேத்கரோட படித்தவங்க யார், நேச்சுரல் கொஸ்டின் தானே. அம்பேத்கர் அங்கே படித்தார், சரி. அம்பேத்கருக்கு கூட படித்தவங்க யார், அம்பேத்கருக்கு ஆசிரியர்கள் யாருன்னு பார்த்தா
அது நமக்கு ஒரு பெரிய திறப்பை தரதாக இருக்குது. உதாரணமாக ஒரு பேர் வந்து சொல்கிறாங்க, ஒரு சைனீஸ் ஒரு உமன் சொல்கிறாங்க, அவங்க மேபிள் லீன்னு ஒரு பெண் சொல்கிறாங்க. அம்பேத்கர் வந்து எப்படி இந்தியாவில் முதல் தலித்தா ஒரு பிஹெச்டி வாங்குறாரோ அதே மாதிரி ஒரு சைனீஸ் ஒரு சீன பெண்ணாக முதல் பிஹெச்டி வாங்குறவங்க வந்து அம்பேத்கர் கூட படிக்கிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தா இவங்க வந்து அந்த சஃப்ரஜேட் மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கான வாக்குரிமை மூமெண்ட்டில் போராடினவங்களாக இருக்காங்க. நியூயார்க் வீதிகளில் 10,000 பேரை முன்னிறுத்தி ஒரு போராட்டம் செஞ்சக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அவங்க வந்து அம்பேத்கரோட ஒரு சக பயணியாக இருந்திருக்கிறாங்க இந்த பீரியடில். அப்புறம் இந்த மேபிள்லியோட ப்ரொஃபஸர் விக்டர் ஷிம்கோவிச் நினைக்கிறேன், அவர் வந்து இப்போ கைடாக இருக்கும் போது இங்கே ஜான் டூவி வந்து இங்கே இவருக்கு கைடாக இருக்கார். இப்போது அவங்களோட விக்டரோட ஒய்ஃப் பார்த்தா அவங்க வந்து ஒரு பெரிய பெண்ணியவாதியாக இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழலில் ஒரு இன்டர்நேஷ்னலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் சென்ஸில் இந்த கான்டெக்ஸ்டுவல் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அது வந்து அம்பேத்கரோட மேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப பயன்பட்டுருக்குன்னு தோணுது எனக்கு. அதே மாதிரி இப்போ ஜான் டூவியோட ரிலேஷன்ஷிப் அவருக்கு எப்படி இருந்தது, அவர் என்னெல்லாம் அங்கேருந்து கற்றுக்கிட்டாருன்றது இப்போ ஒரு ஸ்காட்ஸ் க்ரௌடுன்னு சொல்லக்கூடிய அவரோட எவல்யூஷன் ஆஃப் ப்ராக்மேட்டிசம் இன் இந்தியான்ற புக்கில் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி பல புது தகவல்கள் வந்து சமீபத்தில் வந்து சில பயோகிராஃபிஸில் கிடைக்குது. நமக்கு பார்ட் அப்பார்ட் தெரியும், இப்போது ஒரு வால்யூம்னஸ் புக் வந்திருக்கு, அது இப்போ நீலம் சார்பாக தமிழில் வரப்போகுது. அதே போல் வந்து அம்பேத்கர் அட்டெண்டன்ட் டீட்டெயில்ஸ் அந்த புக் வந்து தமிழில் காலையில் பிரேமா ரேவதி வந்தாங்க, அவங்க மொழிபெயர்த்து தமிழில் வந்திருக்கு. இதே மாதிரி வந்து பிகமிங் பாபா சாஹேப், இதெல்லாம் அம்பேத்கர் வாழ்க்கை பற்றிய புதிய ஆய்வுகள், புதிய தரவுகளை கொண்டு வரக்கூடிய புத்தகங்கள். இது வந்து ஒரு அம்பேத்கர் ஆய்வுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது அம்பேத்கரோட ரைட்டிங்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்டாக அவர் யூஎஸ் போகிறாரு. சார் சொன்னார் ஒரு பெருங்கனவு இருந்திருக்கு அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பெருங்கனவோடு இருந்திருக்காரு. ஒரு பக்கம் எம்ஏ பண்ணுறாரு, மாஸ்டர்ஸ் பண்ணுறாரு. மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட கோர்சஸ் எடுத்துட்டாரு. ஸோ மச் ஸோ பிஹெச்டிக்கு பண்ண வேண்டிய கோர்ஸ் ஒர்க்லாம் இவர் முன்னாடியே பண்ணியிருந்தனால அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ பிஹெச்டிக்கு பண்ண வேண்டிய அந்த கோர்ஸ் ஒர்க்லாம் பண்ணிட்டனால நீ பிஹெச்டி டிசர்டேஷன் எழுத ஆரம்பின்றாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு தெரியும் பரோடா மன்னர் கொடுத்த ஸ்காலர்ஷிப் தீர்ந்து போயிடுது. அது அவர் வந்து இந்தியா திரும்பி வரதா ஆகிடுது. ஆனால் இதுக்கு இடையில ஒன்று பண்ணுறாரு. ஸோ நமக்கு தெரியும் ஒரு ஃபிஸ்கல் ஃபினான்ஸ், இந்தியாவோட ஃபினான்ஸ் ஹிஸ்ட்ரி பற்றி ஒர்க் பண்ண பிஹெச்டி டிசர்டேஷன் ஒர்க் பண்ணுற போது அவர் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா பல டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து யூகே வர வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, யூஎஸ்லேருந்து யூகேக்கு போகிறாரு இந்தியா திரும்புறதுக்கு முன்னாடி. யூகே போகிறவர் கேன் யூ பிலீவ், இப்போ சொன்னால் நம்ப முடியுதான்னு தெரியல, பாஸ்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தார்ல. காலைல கூட வெயிட்டிங் ஃபார் விசா பற்றி தீட்சநாத் சொன்னார். விசா இல்லாமல் அவர் அங்கே கிளம்பி போயிட்டார் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கர துணிச்சலான அம்பிஷியஸான ஒரு ஃபிகரை நம்ம அம்பேத்கரோட இளமை பருவத்தில், மாணவர் பருவத்தில் பார்க்குறோம். அங்கே போய் திரும்ப வந்து பிஹெச்டி அங்கே ரிசர்ச் பண்ணணும், ஆர்கைவ்ஸ் ஆக்சஸ் வேணும்னா என்ன தேவைப்படுதுன்னா அவருக்கு ஒரு அகடமிக் அஃபிலியேஷன் தேவைப்படுது. உடனே எல்எஸ்சியில் ஒரு டிகிரி போகிறார், திரும்ப அது வந்து ஒரு பிஹெச்டி அதை டெவலப் ஆகுது பிஹெச்டியாக. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாரு, ஜெர்மனியில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், ஜாக்கோபின் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். அவர்கிட்ட நான் பிஹெச்டி பண்ண போகிறேன்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டு முயற்சிக்கிறாரு. ஆனால் உண்மையில் அது என்னென்னா அவர் வந்து அந்த ப்ரொஃபஸர்கிட்ட சமஸ்கிருதம் படிக்கிறதுக்காக போகணும்னு நினச்சிருக்காரு. ஒரு பக்கம் இந்த நேரத்தில் ஒரு கல்யாணம் ஆகிடுது, குழந்தை இருக்குது, குழந்தைகள் பிறந்து இறக்கிறது. ஆங்கில இதில் பார்த்தோன்னா சொல்லுவோம் கம்ப்ளீட் கேயாஸ், ஒரு டிஸ்ஓரியன்டேஷன் பீரியடில் அவர் எவ்வளோ ஆம்பிஷியஸாக வந்து இப்போ கையில் வந்து 2 முடிக்காத பிஹெச்டி, முடிக்காத பேரிஸ்டர் இன் லா, 12 டேர்ம் செமஸ்டர்ஸ் பண்ணணும் அந்த கிரேஸ் இன்ல. 2 செமஸ்டர் தான் அங்கே பண்ண முடியுது. ஆனால் இந்தியாவுக்கு திரும்பி வர வேண்டியதாகிடுது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கனவு, இந்த மாதிரியான ஒரு வாழ்வு எதை நமக்கு உணர்த்துதுன்னா அவர் எதை நோக்கி போக முயற்சித்தார், தன் எழுத்து என்ன மாதிரியாக இருக்கணுன்றதுக்கான பல முன்னோட்டுகள் இந்த இடங்கள்ல தான் நமக்கு கிடைக்குது. அப்போது அகைன் பல பயோகிராஃபியில் ரொம்ப சொல்லுவாங்க, அவருக்கு பரிசாக வந்து ஒரு கெலுஸ்கர் கொடுத்த புத்தருடைய வாழ்க்கை வந்து அவர் வயசில் ரொம்ப தாக்கம் செலுத்துதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி வந்து அவர் நமக்கு தெரியும் பயங்கர ஒரு புக் கலெக்டராக இருந்திருக்காரு. காசு இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு காசை மிச்சம் பண்ணி புக்கு வாங்கி பெரிய கலெக்ஷன் வச்சுருக்காரு. அதில் ஒரு முக்கியமான புக்கு, ரொம்ப பர்சனலாக க்ளோஸாக வச்சுருக்க புக் வந்து ரைஸ் டேவிட்ஸோட புத்திசம் பற்றியான புக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த மாணவர் பருவத்தில் அவருக்கு வந்து அந்த ஒருமை இருந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வந்து. அப்புறம் திரும்ப இந்த 2 வேர்ல்டு சிட்டிஸ், நியூயார்க், லண்டன் என்ற சிட்டிஸ்க்கு திரும்பவும் அவர் பிஹெச்டிலாம் முடிச்சுட்டு 1930களில் தலைவராக போகிறார்.
ஒரு இடத்துல ஃபாரின் ப்ரெஸ்ஸுக்கு வந்து அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், நீங்கள் வந்து இந்திய பிரச்சனைன்னு ஒன்று எடுக்கிறீங்க, இந்திய பிரச்சனைன்னு எடுத்தால் நேராக காந்தி என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறீங்க, அப்புறம் காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்குறீங்க, எங்களுக்கு ஒரு ஸ்டேக் இருக்குங்க, நாங்கள் ஒன்று சொல்கிறோம் அப்படின்னு ஃபாரின் ப்ரெஸ்ஸுக்கெலாம் அவர் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. அப்போது ஒரு நேச்சுரலான கேள்வி இருக்குது. அம்பேத்கர் வந்து இந்த நாடுகளுக்கு சென்று கல்வி பயின்றார், கல்வி கட்டுறாருன்னு சொல்லும்போது அம்பேத்கர் அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அவரோட ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப், ப்ரொஃபஸர் ரிலேஷன்ஷிப் ஒரு தனி ட்ராக்கில் போகுது. ஜான் டூவி, செலிக்மன், கேனன் இவங்க எல்லாம் வந்து அவருக்கு பெரும் மரியாதை கொடுத்து, சொல்லப்போனால் சைடனம் ஒருத்தர் இருக்கார், சைடனம் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. சைடனம் வந்து இஸ் நோன் ஃபார் இஸ் ரேசிசம். ஆனால் அம்பேத்கர் மேலே ரொம்ப அன்பாகவும் இருக்காங்க. என்னென்னா இவர் ரொம்ப புதுசாக இருக்கான், அவர் நிறைய ஒர்க் பண்ணுறான், அந்த மாதிரியான ஒரு சென்ஸ் வந்து அந்த இதில் வந்து அவருக்கு இருந்திருக்கு. இது ஒன்று. 1930களில் அவர் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது அவர் அங்கே அட்ரஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து பிரிட்டன் பார்லிமெண்ட்டில் நோட் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் இப்போ வந்து அந்த ஹன்ஸ்ரட்ன்ற ஒரு டாக்குமெண்ட்டில் நமக்கு வந்து யூகே பார்லிமெண்ட்டில் வந்து அம்பேத்கரோட குறிப்புகள் ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்க முடியுது. அதில் வந்து அம்பேத்கரை குறிப்பிட்டு 2 பேர் பேசியிருக்கிறாங்க. அந்த லார்ட் வில்லியம் பீல் என்ன சொல்கிறாரு, அந்த 40 மில்லியன் டிப்ரெஸ் கிளாஸ்க்கு ரெப்ரசன்டேட்டிவாக ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு நம்மக்கிட்ட. அவர் வந்து அம்பேத்கர் என்ன சொல்வார், நீங்கள் இத்தனை வருஷமாக ஆண்டிங்கல்ல இந்தியாவை, தலித்துகளாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு வந்து பிரிட்டிஷ் நோக்கி கேள்வி கேட்குறாரு. அதை யூகே பார்லிமெண்ட்டில் நோட் பண்ணி அதை கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தலித்துகளுக்கு அப்படின்னு. அடுத்து ஒரு எம்பி எலானியர் ரத்போன்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க, தலித்துக்கு மட்டும் இல்லை நம்ம பெண்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அந்த ஊரில். இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக எது இருக்குன்னா அம்பேத்கரோட செயல்பாடுகளும் எழுத்தும் இருந்திருக்கு. அப்போது இந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு, அதாவது ஒரு குளோபல் ஸ்டேஜில் நம்மளோட பிரச்சனையை எடுத்து சொல்லக்கூடியதா அந்த ஓர்மையோடு செயல்பட்டுருக்கிறார் அம்பேத்கர்ன்றது மலைப்பாகவும் இருக்குது. ஆனால் அலெக்ஸ் பென் சொல்ல மாதிரி அந்த பெருங்கனவோடு பயணிக்கிறது தான் அதோட போக்காக இருக்குது. இப்போது இன்றைக்கி சுச்சுவேஷனில் இந்த நாடுகள், இந்த சிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா அதையும் அம்பேத்கர் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இஃப் இந்தியன்ஸ் மைக்ரேட் டு தி சிட்டிஸ், இந்தியர்கள் இந்த நாடுகளுக்கு போனால் சாதி வந்து ஒரு உலக பிரச்சனையாக மாறும் அப்படின்றாரு. அந்த உலக பிரச்சனையாக தான் இன்றைக்கி இருக்குது சாதி வந்து. அதுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அம்பேத்கர்கிட்ட தான் வர வேண்டியிருக்கு, அம்பேத்கரோட எழுத்தை வச்சு தான் போராட வேண்டியிருக்கு. இப்போது யூஎஸில் உங்களுக்கு தெரியும், நமக்கு கூகுள் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு இன்றைக்கி வந்து இந்த இந்தியர்கள் வந்து அங்கே வேலை செய்கிறது இதெல்லாம் தான் தெரியும். ஆனால் அதே கூகுள் வந்து தென்மொழி சௌந்தரராஜன் அப்படின்றவங்கள வந்து அம்பேத்கர் செலிப்ரேஷன்ஸ்க்கு அழைத்து அப்புறம் அங்கே இருக்கிற இருபிறப்பாளர்களின் நெருக்கடியால் அவங்க வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூஎஸில் வந்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்டாக அதுக்கு வந்து லா பாஸ் பண்ணணும்னு சொல்லி அம்பேத்கரோட எழுத்தை வச்சு இன்றைக்கி வந்து 2 ஸ்டேட்ஸில் வந்து லா பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூகேயில் வந்து 1960களிலிருந்து தொடர்ந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து கல்வி நிறுவனங்கள்லையும் சரி சமூகத்துலேயும் சரி ஒழிக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட அமைப்புகள் வந்து செயல்பட்டுருக்கு. நான் ஒரு லிஸ்ட்டு மட்டும் படிக்கிறேன். 1960களிலிருந்து செயல்பட்ட குழுக்கள் யூகேல: அம்பேத்கர் சென்டினரி செலிப்ரேஷன் கமிட்டி யூகே, அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் மிஷன் யூகே, அம்பேத்கர் மிஷன் சொசைட்டி பெட்ஃபர்ட், பாபா சாஹேப் அம்பேத்கர் புத்திஸ்ட் அசோசியேஷன், பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் புத்திஸ்ட் அசோசியேஷன், பாரதிய புத்திஸ்ட் கல்ச்சுரல் அசோசியேஷன், புத்தா தம்மா அசோசியேஷன், டாக்டர் அம்பேத்கர் புத்திஸ்ட் அசோசியேஷன், டாக்டர் அம்பேத்கர் மெமோரியல் ட்ரஸ்ட் லண்டன், மெமோரியல் கமிட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன், மிஷன் சொசைட்டி கிளாஸ்கோ, ஃபேபோ, இந்தியன் புத்திஸ்ட் சொசைட்டி லண்டன், பஞ்சாப் புத்திஸ்ட் சொசைட்டி லண்டன், ரிப்பப்ளிகன் குரூப் ஆஃப் கிரேட் பிரிட்டன், த இந்தியன் வெல்ஃபேர், இப்படி ஏகப்பட்ட அமைப்புகள் அம்பேத்கரின் பெயராலும் அம்பேத்கரின் பௌத்தத்தின் பெயராலும் செயல்பட்டு தான் இன்றைக்கி நமக்கு லண்டன் போனால் அம்பேத்கர் மியூசியம் இருக்குது. அதுக்கு அந்த மியூசியம் வாங்கி அம்பேத்கரின் மெமரியை ப்ரெசர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து மிக கடுமையாக செயல்பட்டு உழைத்து அதை நிறுவியிருக்கிறாங்க. ஃபேபோ முக்கியமான அமைப்பு இல்லை. இது எதை உணர்த்துது நமக்குன்னா, அம்பேத்கர் வந்து இது நாளைக்கு எந்த மாதிரி பிரச்சனையாக மாறும், காஸ்ட்ன்றது எந்த மாதிரியான பிரச்சனையாக ஆகும், உலக பார்வையில் இந்த சாதியை எப்படி நம்ம முன்வைக்க போகிறோம், அந்த உலகத்தின் அட்டென்ஷன் நம்ம இதுக்கு எப்படி கொண்டு வர போகிறோம், இது எப்படி இன் டர்ன் how it is going to help the emancipation of Dalits, இப்படின்ற ஓர்மையெல்லாம் யோசிக்கும் போது தான் அம்பேத்கரின் இன்டர்நேஷ்னலிசமாக நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னு தோணுது எனக்கு. இதை முன் வச்சு தான் வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அம்பேத்கரோட எழுத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சாதாரணமாக வந்து உலகத்தில் எங்கே வயலன்ஸ் நடந்தாலும் இங்கே உட்காந்துட்டு நம்ம அதோட சமூக அரசியல் ஏன் வந்து இப்போ பாலஸ்தீனில் ஆயுதம் தாங்கிய போராட்டம் ஏன் நடக்குது, இந்த மாதிரி எந்த ஓர்மையும் இல்லாமல்
நம்ம சில பேர்களை உதிர்க்கிறோம். நம்ம காந்தி வழியில் வந்து பாலஸ்தீனியர்கள் செயல்பட்டுருந்தா இன்றைக்கி அவங்க நிலமை வந்திருக்குமா அப்படின்னு கேட்குறது ரொம்ப நியாயமான கோரிக்கையாக தெரியலாம். அமைதி வழியில் போராட வேண்டியதானே அப்படின்றது. ஆனால் வெறும் ஒரு எம்டி சிக்னிஃபையராக இன்றைக்கி ஏகப்பட்ட தலைவர்கள் மாறும்போது அதற்கு மாற்றாக நம்ம வந்து அம்பேத்கர் எழுத்து பணி இதெல்லாம் வைத்து நம்ம எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவரை ப்ளேஸ் பண்ணி அடுத்தடுத்து எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், யோசிக்க போகிறோம் அப்படின்றதுக்கெல்லாம் அகெயின் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த லைஃப், அந்த லைஃப்பை பற்றின புது ஹிஸ்ட்ரிஸ் நமக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை பேசணும்னு நினச்சேன். எனக்கு வாய்ப்புக்கு நன்றி, மிக்க நன்றி. மற்ற நாடுகளில் நடக்கிற ஆய்வுகள்லாம் கூட ஒரு குறிப்பாக சொன்னீங்க. இவ்வளோ தான், இது ஒரு சின்ன துளி தான். இன்னும் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக பேச வேண்டியது இருக்குது, நமக்கு டைமும் இல்லை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த செக்யுலரிசம் சொல்கிறோம் இல்லைங்களா, மத சார்பின்மை, இது வந்து உலகத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் செக்யுலர் கண்ட்ரின்னு கேட்டிங்கன்னா செக்யுலரிசம் ட்ரீட் பண்ணுறது ஃப்ரான்ஸ் தான். அங்கே மத சார்பின்மை ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அது இந்தியா மாதிரி நாட்டில் அது பாசிபிள் இல்லை. இப்போ நம்ம வந்து சும்மா ரெட்டாரிக்காக பேசிடலாம், மதத்தை பேன் பண்ணிடணும், மதத்தை வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனில் அழிச்சிருக்கலாம்லாம் நிறைய விவாதங்கள் நடந்தது. பட் ஆனால் அம்பேத்கர் ரொம்ப ஒரு மைன்யூட்டான ஒரு சேஞ்சு கான்ஸ்டிடியூஷனில் கொண்டு வந்திருப்பார். எதெல்லாம் வந்து ஒரு தேசம், ஒரு நாடு, ஒரு கவர்மெண்ட் தலையிடலான்னா எதெல்லாம் எசென்ஷியலி ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இல்லையோ, அடிப்படை இந்த மதம் செயல்பாடு, மதத்தை பின்பற்றுவதற்கு எதெல்லாம் ரொம்ப அடிப்படை முக்கியம் இல்லையோ அதை தாண்டி மற்ற எல்லாத்துலேயும் ஒரு தேசம், ஒரு கவர்மெண்ட் வந்து தலையிடலாம் அப்படின்னு அந்த வார்த்தையை எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட அது இப்போ வந்து 70 வருஷம் ஆகுது. அந்த இன்னும் எல்லா நீதிமன்றங்களும் எல்லா ஜட்ஜ்மெண்ட்களும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து சபரிமலை ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், மத சம்மந்தப்பட்டது, நம்ம இந்த போர்டு இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கோயில் நிர்வாகம் பண்ணுறதுக்கான டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு வகுப்பாரியம், இந்த இந்து அறநிலைத்துறை, இதெல்லாம் அந்த சட்டத்தை அந்த வார்த்தையை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இல்லாமல் இதுதான் ப்ராக்மெட்டிசம்ன்றது. இவ்வளோ ஒரு பின்பற்ற உள்ள நாடு, எல்லாத்துலேயும் மதம் இருக்கிறத நாடு கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியாது, பட் ஆனால் லிமிட் பண்ணலாம் ஸ்கோப்பை அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறார். இது மாதிரி பல நாடுகள்லையும் இதோட தத்துவங்கள் கொண்டு போக முடியும், கொண்டு போகிறதுக்கான அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குன்றது இதோட இந்த இல்லை நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு யுனைட்ன்ற பதத்தை கூட நம்ம வந்து அம்பேத்கரை சென்டர் பண்ணி நம்ம யோசிக்க முடியும்னு தான் தோணுது எனக்கு. உதாரணமாக காலையில் முத்துப்பாண்டி சொன்னார்ல, பிளாக் மூமெண்ட் வந்து தலித் மூமெண்ட்டுக்கு எப்படி வகுத்திருக்கு இப்படின்னு யோசிக்கும் போது இன்றைக்கி வந்து பெரும்பாலான உலக அரங்கில் வந்து பிளாக் மூமெண்ட் வந்து காஸ்ட் ஸ்ட்ரகிள்லேருந்து என்னெல்லாம் யோசிக்க முடியும், அதோட இந்த கனெக்ஷன்ஸை எப்படி நம்ம புதுசாக புதுப்பிச்சிக்க முடியும்லாம் பல விஷயங்கள் வந்து யோசிக்கப்படுது இன்றைக்கி. உதாரணமாக யூகேல நடந்த ஒரு 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 கான்ஃபரன்ஸ் நினைக்கிறேன். அதில் வந்து செக்கோஸ்லோவேக்கியாவில் நடந்த ஒரு புரட்சியை வந்து அம்பேத்கரின் போராட்டத்தோடு ஒப்பிட்டு ஒரு சின்ன பையன் வந்து பேசியிருக்காரு. ஸோ இது எப்படி வந்து அம்பேத்கரை நம்ம யோசித்து முன்வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட அரசியலையும் வளப்படுத்த முடியும், பரவலாக்கம் செய்ய முடியுன்றது தான் இது ஒன்றுத்ததாக தோணுது எனக்கு. அதனால் நீங்கள் முதல்ல சொன்ன ஆரம்பித்து எடுத்துக்கோங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி பேனலிஸ்ட், மற்ற அலெக்ஸ் சார், புஷ்கரணி, ஆதவன், எல்லாருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த நீலம் அமைப்புக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். 4 பேரும் கொஞ்சம் இருக்கலாம். உங்களுக்காக சிறப்பால் மேலான அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார். நன்றி. ஏபி ராஜசேகரன் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். தேங்க்யூ. ஆதவன் பழனி அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார். இருவரும் ஒரே ஊர்க்காரர்கள். நன்றி. புஷ்கரணி அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார்.